வணக்கம். யாதுமாகி படமும் கதையும் அப்படிங்கிற கான்செப்டில் இது 2வது வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மரபொம்மை. இந்த மரபொம்மை கின்னல் அப்படிங்கிற ஒரு கிராஃப்ட் வகையை சேர்ந்தது. இது கர்நாடகாவில் தயார் பண்ணுறாங்க. பாரம்பரியமான கலைஞர்கள் இதை குடும்பமாக இந்த பொம்மைகள் தயார் பண்ணுறாங்க. இதை நான் இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற படம் இது நான் வரைஞ்சது இந்த மாதிரி. இதில் எனக்கு என்ன ஆர்வம்னா, ஓவியத்திலிருந்து தான் சிற்பம் போகும். அதை தான் அடிப்படை. ஒரு சிற்பம் வேணும்னா முதல்ல ஓவியம் வரைவாங்க, அப்புறம் சிற்பம் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன இருக்குது அப்படின்னா, சிற்பங்கள்லேருந்து ஓவியத்தை எடுக்கிறது. ஏற்கனவே சிற்பமாக பிறந்த திருமேனிகளில் இருந்து அதை கோட்டோவியமாகவோ வண்ண ஓவியங்களாகவோ அதை நாம் திரும்பவும் அதை ஓவியங்களாக மாற்றுறது அப்படிங்கிறதுல எனக்கு எனக்கு என்னோட ஒரு சந்தோஷமான செயல் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு வரிசையாக வரைஞ்சிட்டு வரும்போது இந்த கின்னல் மரபொம்மையை இந்த மாதிரி வரைஞ்சிருக்கிறோம். இந்த கின்னல் மரபொம்மைகள் ஆரம்ப காலங்களில் தெய்வ வழிபாட்டுக்கு எங்கள் குலதெய்வத்தோட முகம் இப்படி இருக்கும், எங்களுக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி கொண்டு போய் உருவாக்கி கொடுத்த அந்த கலைஞர்கிட்டருந்து வாங்கி கொண்டு போய் வச்சு அந்த தெய்வ வழிபாடுகளை பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நவீனத்தில் அந்த கின்னல் அந்த வழிபாட்டுக்காக பொம்மைகளும் பண்ணுறாங்க. அதோட அலங்காரத்துக்காக பொம்மைகளாகவும் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த கின்னல் அப்படிங்கிற மர பொம்மையிலிருந்து நான் வரைஞ்ச ஓவியம். அந்த ஓவியத்தோட ஒரு ஷார்ட் வீடியோ இதோடு நான் இணைச்சிருக்கிறேன். அதையும் பாருங்கள். இது ப்ரோக்ரியேட்டில் எதை வரைய போகிறோமோ அதை ஒரு பேஜில் எடுத்து வச்சு அதோட டிரான்ஸ்பரன்சியை குறைச்சி அதுக்கு மேலே இன்னொரு லேயர் எடுத்து வச்சு அதில் பென்சில் லேயரோ அதில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பென்சில் லேயருக்கு மேலே ஒரு பென் லேயர் வரைஞ்சி பென் லேயருக்கு அப்புறமா கலரிங் லேயர்கள் வச்சு இந்த மாதிரியாக இதை வரைஞ்சிட்டே போகக்கூடிய ஒரு ஷார்ட்டான வீடியோ மட்டும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது இதுக்கான கதை என்ன அப்படின்னு சொன்னால், அறிவோம் சேனலில் அந்த ஐயா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. குலதெய்வம் வீட்டிற்கு வரும் பொழுது தெரியும் அசரீரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் ஒரு நபர் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் அவரோட குலதெய்வம், அந்த குலதெய்வத்தை அவர் பார்த்துட்டு எந்த வேலையுமே அவர் செய்ய போயிருக்கிறார். எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் அந்த தெய்வத்தை வணங்கிட்டு போகிறது. ஒரு சூடம் ஒரு பத்தி சின்ன அளவில் கூட எடுத்துக்கொண்டு போய் வச்சு எந்த வேலைக்கு போனாலும் அதை அந்த அம்மாட்ட அந்த பெண் தெய்வத்திட்ட குலதெய்வத்திட்ட அவர் சொல்லிட்டு போய் வர்றார். இப்படி ஒரு தடவை வெளியில் போயிட்டு அவர் வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது அவங்க மனைவிக்காக அவர் இளநீர் வாங்கிட்டு வராராம். இளநீர் வாங்கிட்டு வாசலில் சீவும் பொழுது எதிர்த்தாப்பில் ஒரு மாடிப்படி, வீட்டுக்கு வெளிப்பக்கமாக இருக்கிற படியிலேருந்து நிறையா ஜல்லுன்னு சத்தம் இழக்கூடிய தண்டை அணிஞ்ச இடுப்பில் ஒரு குழந்தைய வச்சிட்ருக்கிற ஒரு அம்மா இளநீர் வாங்கி குடிச்சிட்டு போனதாகவும் அந்த அறிவோம் சேனலில் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது குலதெய்வம் நேரில் தோன்றுமா, தெய்வங்கள் நேரில் தோன்றுமா, மனித ரூபமாக தோன்றுமா அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக அந்த ஐயா ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தாங்க. இதில் எனக்கு கிடைச்ச தெய்வ அனுபவங்களில் ஒரு விஷயம், அதுதானா அப்படிங்கிறத காலம்தான் சொல்லணும். போன பங்குனி மாதம் என்னோடய அலுவலகத்தில் ஒரு இரவு 7 மணி இருக்கும். நான் மட்டும்தான் இருந்தேன், வேறு யாரும் அன்றைக்கி கிளையண்ட்டு இல்லை, வந்துட்டு போயிட்டாங்க.
ஒரு 7 மணி சுமாருக்கு ஒரு அம்மா நிறைய காலில் கொலுசு முத்து அதிகமாக வச்ச ஒரு கொலுசு போட்ட ஒரு 35லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, மஞ்சள் பூசின முகம், பெரிய குங்குமம் போட்டு, நிறைய பூ தலையில், வளையல்களும் நிறையா அணிஞ்சிருந்தாங்க. ரொம்ப எளிமையான உடை, அலங்காரமான உடை இல்லை, ரொம்ப எளிமையான உடை. அவங்க ஜல்லுன்னு வீட்டுக்கு வாசல், ஆஃபீஸ் வாசலுக்குள்ளே அவங்க வரும்போதே நான் நிமிர்ந்து பார்த்துட்டேன். போர்டை பார்த்தேப்பா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னாங்க. ஜாதகம் பார்க்குறேங்கம்மா. எவ்வளோ வாங்குறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னேன். எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். நான் கிழக்கிருந்து வர்றேப்பா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஊரில் அப்படி தான், ஒரு தெருவில் இருந்து தெற்க போகிறோம், தெற்கு பக்கமாக இருக்குது, இந்த கிழக்கு பக்கமாக இருக்குது, மேற்கு பக்கமாக இருக்குதுன்னு திசைகளை சொல்லி இங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது எங்கள் கிராமத்து வழக்கம். இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் கிழக்கிருந்து வர்றேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சியம்மாவுக்கு திருவிழா, போய் பேச்சியம்மா பார்த்துட்டு வந்தேன்னாங்க. அந்த பங்குனி பொங்கல் எங்கள் தெருவுக்கு மேற்கு தெருவில் இருக்கிற பேச்சியம்மன் கோவிலில் பங்குனி பொங்கல் திருவிழா நடந்துகிட்ருக்குது. எங்கள் தெரு வழியாக தான் அந்த பேச்சியம்மன் கோயில் இருக்கக்கூடிய தெருவுக்கு போகணும். அந்த அம்மா நின்று பேசின விதமும், நான் உட்கார சொல்லக்கூட என்னால் தோணும். நான் உட்காந்துக்கிட்டே பேசுகிறேன், அந்த அம்மா நின்றுருக்காங்க, உட்காருங்கன்னு கூட எனக்கு சொல்ல தோணலை. அப்படி ஒரு வசீகரமான, தெய்வீகமான, கண்ணில் ஒளி பொருந்திய ஒரு 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 திருமேனி, அப்படி தான் சொல்ல முடியும். கிழக்கிருந்து வர்றேப்பா, பேச்சியம்மாவுக்கு திருவிழா, பேச்சியம்மாவை பார்த்துட்டு வர்றேன், சரிப்பா வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. என்னால் அசைய முடியல, எழுந்துக்க முடியல. எனக்கு இருங்க அப்படின்னு சொல்கிறதா என்னன்னு தெரியுதில்ல. ஏன்னா அது வந்து ஒன்றுமே தோணலை. இப்போது மார்கழி மாதம், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது வந்து மார்கழி மாதம். நான் சொன்னது போன பங்குனி. இதுவரையிலும் அந்த அம்மா நம்ம ஆஃபீஸ்க்கு இதுவரையிலும் வரல. வந்தாங்கன்னா மனுஷி. நன்றி, வணக்கம்.